ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாருக்குமே காலையிலே வணக்கம். ஸோ நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ போடணும்னா, நம்ம கல்யாணம் என்னன்னா கொஞ்சம் காமெடி ஆட் மாதிரி நான் உங்களுக்கு சிரிப்பு வந்துடும். என்னென்னா நம்ம கல்யாணம் வந்து கொரோனா சமயத்தில் ஆயிடுச்சு கல்யாணம். ஸோ அதில் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நான் காமிக்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் இருங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் கமெண்ட்ஸ் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து நம்ம என்கேஜ்மெண்ட் டே. ஆனால் வீட்டிலே சனிக்கிழமைக்கு நைட் அக்டோபர் வந்து 17ஆம் தேதி நம்ம என்கேஜ்மெண்ட் இருந்துச்சு. அதே 17ஆம் தேதி வீட்டுக்கு அக்கா அண்ணா எல்லாருமே இருக்கிறாங்க. அதனாலக்கு நம்ம 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து கல்யாண நாளுக்கே ஃபஸ்ட்டில் வந்து மாலை போடணும்னு சொன்னாங்க சாமி. அதனால் அப்புறம் நம்ம கல்யாணம் வந்து 18ஆம் தேதி அக்டோபர் 2028 நம்ம கல்யாணம் முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இருந்துச்சு. அப்புறம் 5 மணிக்குள்ளே 5:30க்குள்ளே நம்ம நல்ல நாள் சொன்னாங்க. அது எல்லாருமே வந்து அதே டைமில் அங்கே இருக்கேன். நம்ம கல்யாணம் வந்து சிவன் மலையில் கல்யாணம் முடிச்சுட்டேன். இங்கே எல்லாருமே இருந்துச்சு. அப்புறம் நான் என்னென்னா நான் மாஸ்க் போட்டுட்டு மாஸ்க்கே எடுக்கல. என்னென்னா கொரோனா சமயத்தில் நிறையா கொரோனா ஆயிடுச்சு. அதனால அக்கா சொன்னாங்க, இங்கே யார் இருக்கு, நீ வந்து மாஸ்க் போட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து கோயிலுக்கு வந்துட்டு அந்த சிவன் மலை கீழே விநாயகர் கோயிலில் கீழே வந்து ஃபஸ்ட்டு போகும்போது விநாயகர் இருக்கு. அங்கேயே வந்து நம்ம கல்யாணம் முடிச்சிட்டா. ரொம்ப சிம்பிளாக கல்யாணம். ஆனால் ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வீட்டுக்காரர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னென்னா சிம்பிளாக கல்யாணம். ஆனால் டோட்டல் வந்து 30 பேர் நம்ம கல்யாணத்தில் வந்திருக்கிறாங்க. அதனாலக்கு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நான் கல்யாணம். அப்புறம் எனக்கு தெரியாது இப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து எப்படி கல்யாணம் எனக்கு தெரியாது. அதனாலக்கு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் கல்யாணம் இன்னைக்கு இல்லையா, அதனால் அப்புறம் என்னென்னா நான் என்ன சொல்ல போகிறேன்னா, உங்களுக்கு எல்லாருமே இங்கே வந்து அம்மா எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இங்கே சாமி. அப்புறம் அதே நான் முகூர்த்த நாளுக்கு டோட்டல் வந்து 4 பேருக்கு அங்கே கல்யாணம் ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு அப்புறம் 2வது வந்து நாங்களும் வந்து அப்புறம் நிறைய பேர் 2 பேர் இருந்துச்சு அங்கே கல்யாணத்துக்கு. ஆனால் நாங்களே வந்து என்னென்னா 5 மணிக்குள்ள 5:30க்கு கல்யாணம் இருந்துச்சு. எல்லாருக்கும் டைம் வந்து வேறு. அப்புறம் எல்லாரும் வந்து அங்கேயே நின்றுட்டு இருக்க. என்னமோ இதில் எனக்கு தமிழ் அப்புறம் எனக்கு நல்லா தெரியாது. அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் தான் புரியும் அப்போது. ஸோ அதனால் எல்லாருமே வந்து ஹிந்தி பேசுகிறாங்க. ஹிந்தி தமிழ் 2மே. அந்த குழந்தைகளுக்கே ஹிந்தி தெரியாத இது. அதனால்
ஆனால் அம்மா சொல்லிட்டு இருந்துச்சு என்னடா எனக்கு வந்து ஒரே பையன் அதுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிக்கணும் அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு. என்ன கொரோனா சமயத்தில் அப்படியெல்லாம் ஒன்றுமே பண்ணல. எனக்குன்னா நிறையா கொரோனா நிறையா, அப்புறம் லாக்டவுன், அதனால கல்யாணம் வந்து இப்படியே முடிச்சிட்டேன். கீழே அந்த பக்கம் கொட்டிட்டு அதை உடச்சிரு. இந்த பக்கம் இங்கே எனக்கு வந்து அம்மா சொல்லிடுச்சு பட்டு மார்க்கெட்டிங் ஷாப்பிங் சமயத்தில் மார்க்கெட்லனா அது என்னன்னா பட்டு சீலை தான் கட்டணும் அப்படி சொல்லிருந்துச்சு. ஸோ நான் சொன்னேன், அம்மா எனக்கு பட்டு சீலைனா அது எனக்கு பிடிக்காது, என்னென்னா கட்டு தெரியாது எனக்கு, அதனால் அப்படி சொன்னாங்க. இப்போ வந்து நான் சீக்கிரமாக சீலை கட்டணுன்னா எனக்கு சிம்பிளாக சீலை வேணும் அந்த மாதிரி சொன்னேன். ஸோ அதனால் அம்மா வந்து சரி நீயே செலக்ட் பண்ணு, எந்த சீலை உனக்கு பிடிச்சிச்சின்னா அந்த சீலை உனக்கு தரேன் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ நான் இந்த சீலை செலக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் அப்படியே அக்காவும் வந்து அப்படியே சிம்பிளாக சீலை எனக்கே எனக்கே அப்போது பட்டு சீலை வந்து எனக்கு கட்டு தெரியாது, அப்புறம் பட்டு சீலை என்ன எனக்கு சுத்தமாக தெரியாது அப்புறம் நான் ஹாஸ்டலில் இருக்கும் போதே அம்மா வந்து பட்டு சீலை எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதை கட்டும் போதே நான் வந்து என்ன சொன்னேன்னா, என்ன இது நியூஸ் பேப்பர் மாதிரி சீலை என்ன இப்படி இருக்கு அப்படி நான் சொன்னேன் வீட்டுக்காருக்கு. ஸோ வீட்டுக்கார் சொன்னாங்க, இதை அம்மா கொடுத்தாங்க உனக்கு, ஸோ அம்மா சாய்ஸு. அப்புறம் நம்ம வந்து இதே தமிழ்நாட்டில் எல்லாருமே பட்டு சீலை தான் போடுவாங்க அப்படி சொன்னாங்க. சரி எனக்கு வந்து பட்டு சீலை கட்டு தெரியாது. அப்புறம் என்னென்னா இந்த மாதிரி பட்டு சீலைனா நியூஸ் பேப்பர் மாதிரி எனக்கு எப்படி நான் போடுவோம் எனக்கே தெரியாது அப்படி சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி நான் கல்யாண சமயத்தில் நான் அம்மாவுக்கு சொன்னேன்னா அம்மா சரி சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு சிம்பிளாக சாடி நான் சாய்ஸ் பண்ணால் அது சாடி எனக்கு கொடுத்தாங்க. பார்த்துட்டு சந்தன் அப்புறம் என்னைக்குன்னா நல்லதாக ஆயிடுச்சு. என்னென்னா எல்லாருமே ஹிந்தி தெரியும் எல்லாருக்குமே, அதனால் எங்களோட ஹிந்தியில் பேசுகிறாங்க. இப்போ வந்து வீட்டில் வந்து எல்லாருமே தமிழ் தான் பேசுவாங்க. ஏன்னா அப்போது வந்து ஹிந்தியில் பேசுவாங்க, இப்படி ஹிந்தியில் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு தெரியாது, வந்து வா போ அதை மட்டும் தெரியும். இப்போ வந்து எல்லாம் தெரியும், ஆனால் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக, என்னென்னா கொஞ்சம் கஷ்டமாக வேர்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. இப்போ வந்து அப்படி அப்புறம் நம்ம கல்யாணம் முடிச்சுட்டு அப்புறம் ரெண்டு பேர் வந்து அங்கே சுற்றிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா பூசை பண்ணணும். அதை பூசை பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அப்போது டைரெக்ட் சாப்பிடுக்கேன். இங்கே வந்து எல்லாருமே என்னென்னா அது என்ன சொல்லுவாங்க, தள்ளி கட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தள்ளி என்ன சொல்லுவாங்கன்னா தள்ளி அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கார வந்து தள்ளி கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அம்மா அப்புறம் அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணன் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படி கட்டணும். அம்மா வந்து அது பூ இருக்கா, அது கொஞ்சம் பூ அப்புறம்
முடி வந்து அது பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலி நம்ம கல்யாணம் வந்து முடிஞ்ச சொல்லணும். இப்போது எல்லாருமே பார்க்குறாங்க நான் எப்படி தள்ளி காட்டுறாங்க 2 பேருக்கு. அப்புறம் அக்கா வந்து இங்கே சின்ன அக்கா வந்து வந்துட்டாங்க. இன்னும் எப்படி சரி எனக்கு கொடு நான் கட்டுவேன் தள்ளினா வீட்டுக்கார என்ன சார் நானே கட்டுவேன் தள்ளி அப்படி சொல்லிட்டாங்க கோவத்தில். நானே கட்டுறேன் நீங்கள் இல்லை என்ன எனக்கே தெரியும் அப்படி சொல்லிட்டு வந்து அக்காக்கு அப்படி சொன்னாங்க. அப்புறம் இப்போ வந்து ஐயரே மாலா மாற்றிக்க சொன்னாங்க 2 பேருக்கு. அதனால 2 பேரும் இப்போது மாலா மாற்றிட்டுருக்குறோம். ரெடி ஆகிட்டுருக்குறோம் மாற்றுறதுக்கு. இப்போ இங்கேயோ நீங்கள் பாருங்கள் மாலா எப்படி நாங்கள் 2 பேரும் மாற்றிக்கிறோம். என்னென்னா இங்கேயோ ஒரு காமெடி மாதிரி இருக்கேன். என்னென்னா அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க மாலா மாற்றுறதுக்கு பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் இருங்க. அப்புறம் பாருங்கள் இப்படி இப்போ பாருங்கள். ஆனால் அம்மா சொன்னாங்க இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நீ உன்னோட மாலா கழட்டிடுங்க அப்புறம் போடு அப்படி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ பண்ணிக்கிறான். தெரியாதுல்ல கன்ஃபியூஸ்டில் இப்படி பண்ணுறோன்னு 2 பேரும். ஸோ இப்போ வந்து கண்ணு திருஷ்டி அப்புறம் கண் திருஷ்டி எப்படி இருக்குன்னு அது சொல்லிட்டு இருக்காங்க. பெரிய அண்ணா இவங்க வந்து ஸோ அவங்க பண்ணியிருக்குறாங்க இதெல்லாம். அம்மாவோட ஆச்சு சாரி அப்பாவோட அக்கனும் பையன் அவங்க பெரிய பையன். அப்புறம் இங்கே வந்து பூனமா பொட்டு வைங்க அப்படி சொல்லிட்டு ஸோ பொட்டு வைக்கிறாங்க. இப்போ நெத்தியில் வச்சு தாலையில் வை. मांग भर के मांग இதெல்லாம் தாட்டிட்டுலாம் பார்த்துட்டு चंदन चंदन उधर देख बेटा उधर देख लगा 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 टेंशन नहीं है आराम से देख के लगा वहाँ देख फोटो लगा ऐसे देखना देख देखना हम भी लगा लेते भगवान को पूजा करते ऐसा ही बूटा नहीं क्या வீட்டில் போய் எதாவது பூரி சரி இப்போ வந்து ஃபைனலி கல்யாணம் முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போது இங்கே வந்து மோதல் விளையாடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அக்கா அம்மா எல்லாருமே. ஸோ இங்கேனா அம்மாவோட சின்ன அண்ணா பையன் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீ தான் ஜெயிக்கணும் இதில் அப்படி சொல்லியிருக்கேன். அப்புறம் வீட்டுக்கார என்ன சொன்னாங்கன்னா நீ இது யாரோ ஜெயிச்சாலும்னா
அது இதை ஃபுல்லாக தண்ணி அவங்களே குடிக்கணும் அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரியாதுல்ல, அவங்க டமாஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலி அம்மா வந்து இது பண்ணிவிட்டு ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து நிறைய டமாஸ் பண்ணிட்டுருக்குறாங்க இப்படி. அப்புறம் இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் 2 பேருக்கு கூப்பிட்டாங்க. ஸோ அம்மா என்ன சொன்னாங்கன்னா, சரி 2 பேரும் வந்து என்னோட மோதிரம் வந்து உட்காருங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அத்தைக்கு வேண்டாம் ஆனால் வேற ஒருத்தர் போடுங்க. அத்தைன்னா என்ன பண்ணுவாங்க சொன்னாங்க, அது சீட்டிங் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பெரிய அண்ணா 2 பேருக்கு சரி நான் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அவங்க ரெடி ஆகிட்டுருக்குறாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு காயில் வந்து என்னோட காய் வந்து கீழே இருக்கேன். அந்த வீட்டுக்கார காய் வந்து சரி மேலே தூக்கு அப்படி சொல்லியிருக்கேன். இந்த வீட்டுக்கார என்ன சொன்னாங்கன்னா, ஓ எல்லாருமே வந்து நீ ஜெயிக்கணும் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க அப்படி சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நானே எடுத்துக்கிறேன் அது மோதிரம். ஸோ எல்லாருமே சிரிச்சிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க அப்படி சொன்னாங்க. ஆனால் 2வது வந்து என்ன ஆயிடுச்சு தெரியுமா, வீட்டுக்கார் வந்து என்னோட காய் பிடிச்சிட்டு காயில் வந்து மோதிரக்கு இல்லை, நான் காய் பிடிச்சிட்டு அவங்களுக்கு வந்து மோதிரம் இருக்க காயில் அப்படி நினச்சிட்டு என்னோட காய் வந்து இருக்கிற நசுக்கிட்டு எப்படி பண்ணிட்டாங்க தண்ணிக்குள்ளே. அப்புறம் அவங்களுக்கு அது மோதிரம். லாஸ்ட்டு வந்து அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்க எடுத்தாங்க அப்படி சொன்னாங்க அம்மா. ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து இது லாஸ்ட்டில் வந்து நான் டைரெக்ட்லி காய வச்சுட்டு எடுத்தாங்கன்னா வீட்டுக்கார என்ன சொன்னாங்க, அண்ணா வந்து உங்களுக்கு காயில் அது மோதிரம் கொடுத்தாங்க அப்படி சொல்லிச்சு. அப்புறம் இங்கே வந்து அப்படின்னா தமிழகத்தில் வந்து பால் இருக்கு, அப்புறம் வாழைப்பழம் வந்து என்ன சொல்லியிருக்கேன். அந்த வீட்டுக்கார எச்சை வந்து நான் திங்கணும், அப்புறம் என்னோட எச்சை வந்து வீட்டுக்கார அப்படி சொல்லிருந்துச்சு. அதே மாதிரி இப்போ சொல்லிருந்துச்சு. இப்போ நான் வந்து இல்லைன்னா நான் நினச்சிட்டு உட்காந்துக்கிறோம். அப்புறம் சரி பால் குடிக்கிறீங்க சொன்னாங்க. ஸோ வீட்டுக்கருக்கு வந்து பால் குடிக்காது, அதனால கொஞ்சம் தான் குடிக்கிறாங்க. ஸோ நான் குடி அப்படி சொன்னீங்கன்னா நீ குடி அப்படி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இங்கே வந்து அக்கா வந்து நிறைய பார்ப்போம் பறிப்பு வந்து அவங்க பால் எனக்கு கொடுத்தாங்க. நானே ஜாஸ்தி பால் குடிச்சிட்டேன் அது எனக்கு. அப்புறம் என்ன இப்படியெல்லாம் இருக்கீங்க அப்படி நானும் மனசில் வச்சுட்டு இருக்கிறோம். தெரியல எனக்கு அதையெல்லாம் தெரியாது, அதனால எல்லாரும் பக்கம் வேறு இருக்குது. அப்புறம் இங்கே வந்து அம்மா அது என்னன்னா பர்ஸில் வந்து சீலை என்ன சொல்லுவாங்கன்னா அதை போட்டு அதனால் அவங்க வந்து எடுத்துட்டாங்க. அப்புறம் இங்கே வந்து எல்லாமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்குறாங்க. யார் ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படி சொல்லிருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து எல்லாருமே இங்கே அம்மா ரொம்ப பிஸி. அப்புறம் இங்கே வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்கு நியூ கப்பிள் ரெடி ஆகிட்டுருக்குறாங்க செல்ஃபி எடுக்கிறதுக்கு. என்ன எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துச்சு இந்த இப்படிங்கிறது. ஸோ பூனம் விருது எடுத்தாங்கன்னா நல்லா. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாழைப்பழம் அவங்க எச்ச பண்ணிட்டு எனக்கு நான் காலையில் வச்சுருக்கேன். அது என்ன சாப்பிட்டு அது என்னோட எச்ச வந்து அவங்க ஸோ அது இப்போ பேசிட்டுருக்காங்க. ஃபைனலி அப்பா வந்து சொன்னாங்க சீக்கிரமாக அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ வந்து இப்போ வீட்டில் என்ன சொல்லுவீங்கன்னா அவங்களே சாப்பிடணும். பட்
ஃப்ரிட்ஜில் காயில் வந்து ஏன் என்ன ஆயிடுச்சுன்னா நானே சாப்பிட்றேன், அதனால அப்படி சொன்னேன். ஃப்ரெண்ட் வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்படி கண்டிப்பாக லைக் கமெண்ட் ஷேர் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க. ஸோ பார்க்கலாம் அடுத்த புது வீடியோவில்.